இந்த வீடியோவை பாத்தீங்களா? நிஜமாவே தூக்கி வாரி போடுதில்ல. பொதுவா ஸ்டண்ட் காட்சிகள் எல்லாமே ஸ்டண்ட் கலைஞர்களை வச்சுதான் செய்வாங்க. அப்படித்தான் நம்ம மேக்சிமம் எல்லா படத்துலயுமே பார்த்திருக்கோம். பாக்குறதுக்கு ரியலா ஹீரோ இல்ல ஹீரோயின் அந்த ஸ்டண்ட் காட்சிகளை செய்யற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டண்ட் கலைஞர் தான் இருப்பாங்க. ஆனா நம்ம தல அஜித் மட்டும் பாத்தீங்கன்னா எப்பவுமே தனக்கான ஸ்டண்ட் காட்சிகளை தானே செய்வாரு. ஏன்னா அவர் ஒரு அட்வென்ச்சர் லவர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பைக், கார் இது மேல ஒரு பயங்கரமான கிரேஸ் இருக்கக்கூடிய ஒருத்தர். அவரு இப்போ பயங்கரமா ரொம்பவே தைரியமா வந்துட்டு ஒரு கார் ஸ்டண்ட் செஞ்சிருக்காரு. பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கு. ரியல்ல படத்தை பார்த்த மாதிரியே இருக்கு. அந்த ஸ்டண்ட் காட்சிகளை அவரே செய்யறாரு. அது செஞ்சு முடிச்சோடனே அவர் இப்ப ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவி டீம் வந்துட்டு கேக்குறாங்க. அதையுமே நம்மளால கேட்க முடியுது. ஒரு செகண்ட் தூக்கி வாரி போட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த கார் வேகமா வந்து கவர்ற மாதிரியான ஒரு காட்சியை அஜித்தே வந்துட்டு செஞ்சிருக்காரு. எவ்வளோ தைரியம் இருந்தா அவரே இப்படி ஓட்டி அவரே இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணுவார்ல. பக்கத்துல ஒருத்தர் உயிருக்கு போராடக்கூடிய ஒரு காட்சியில தான் இந்த மாதிரி ஒரு கார் ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி காட்சி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு வீடியோவை இப்ப லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வெளியிட்டு இருக்காங்க. பார்க்கவே ரொம்பவே மிரட்டலா இருக்கு. இந்த வீடியோ இப்ப வைரல் ஆகிட்டும் வருது. அஜித்துடைய டெடிகேஷன் லெவலை பார்க்கும் போதே பிரமிப்பா இருக்கே. இப்போ அவர் ஓகேவா, நல்லபடியா தானே இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரியே எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ பார்க்கும்போது அஜித்துடைய ஃபேன்ஸா இல்லாத நபர்கள் கூட பார்த்து மெய் சிலிர்ந்து போறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.